போயிருந்தம்மா. ஓமவல்லி இலை பறிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ இது நிறைய மருத்துவ குணம் கொண்டது. பச்சி போட்டு கொடுத்தா இப்போ குழந்தைங்க வீட்டில் தானே இருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை. வாங்க பச்சி போட்டுருவோம். சரிங்கம்மா. இப்போ இந்த பச்சி மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம். தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம அப்படியே கரைச்சிக்க வேண்டியதை. நம்ம ஓமவல்லி இலையும் நான் வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி கரைப்போம். தள்ளி நின்று கண்டிப்பா. இப்போ மாவு வந்து நம்ம பச்சை மாவை இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கிட்டோம். எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம எல்லா இலையும் எடுத்து இதில் போடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஒவ்வொரு இலையாக எடுத்து இந்த பச்சை மாவில் நனைச்சி போட்டுக்கிடுவோம். வேகட்டும். பச்சி பாருங்க, நல்லா புசு புசுன்னு. இந்த மழை காலத்துக்கு இதமான பச்சி. எல்லா பச்சியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மாவு இருக்குது, போட்டு எடுத்துக்கிட்டு காட்டுறேன். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓமவல்லி இலையில பச்சி போட்டாச்சு. இப்போ சாப்பிடுவோமா? நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இலையோடு சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த இலை கிடச்சா விட்டுறாதீங்க. ரொம்பவே மருத்துவ குணம் கொண்டது. சளி, இருமல் எல்லாத்துக்குமே நல்லது. இந்த பச்சி வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து சாப்பிடக்கூடிய ஒரு பச்சி தான். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.